மக்களே வணக்கம் மக்களே. இது என்ன வீடியோனா, மானிட்டரி பாலிசி இப்போது ஏப்ரல் நடந்து முடிஞ்சுது. அதை பற்றி ஒரு குட்டி ரிவ்யூ தான். எதுக்கு இந்த வீடியோனா, இதுக்கப்புறம் நீங்கள் ஜூனில் பார்ப்பீங்க. லைக் 2 months ஒன்ஸ் இந்த மீட்டிங் நடக்கும். அடிக்கடி இந்த ரிப்போர்ட்லாம் பார்ப்பீங்க. ஸோ மானிட்டரி பாலிசினா என்ன, அதில் என்ன பேசியிருக்காங்கன்ற ஒரு ஐடியாவில் நம்ம ஐடியா கொடுத்துட்டோன்னா, அப்கமிங் வர மானிட்டரி பாலிசியில் வர ரிப்போர்ட்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். அதனால் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் வீடியோ மட்டும். மானிட்டரி பாலிசி எதுக்கு அப்படின்னா, 1 minute மக்களே. மானிட்டரி பாலிசி எதுக்குன்னா, 2 விஷயம். ஒன்று வந்து நம்மளோட க்ரோத்தை வந்து நம்ம க்ரோத்தையும் பார்க்கணும், ஆஸ் வெல் அஸ் நம்மளோட இந்தியன் ரூபியோட அது டிப்ரிஷியேட் ஆகவும் பாதுகாக்கணும். இது 2 தான் ப்ரைமரி எய்ம். க்ரோத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரிக்கு க்ரோத் இருக்குன்னா எப்படி மக்களே, ஸ்பெண்டிங் பண்ணணும். நம்ம காசு செலவழித்து ப்ரொடக்ஷன் பண்ணணும். அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறத மக்கள் வாங்கணும். தென் அதை வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? சரி, அதுக்காக நீங்கள் நிறைய கவர்மெண்ட் வந்து நிறைய கேஷை வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்குறாங்கன்னா, அதனால என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் நடக்கும். இன்ஃப்ளேஷனை விலைவாசி ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு கமாடிட்டி நீங்கள் நார்மலாக வாங்குகிற ஒரு கமாடிட்டி ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு 1 monthக்கும் இப்போ வாங்குறதுக்கும் அந்த விலை ஏறி போகுது இல்லை. லைக் எதனால் அது நடக்குது, விலைவாசி ஏற்றம்னு சொல்லுவாங்க. ஏன் நடக்குது, அதையும் கட்டுப்படுத்தணும். தென் வந்து க்ரோத்தையும் நம்ம பார்க்கணும். இது 2த்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் மானிட்டரி பாலிசி. அப்பப்போ 2 months ஒன்ஸ் வந்து இவங்க கூடி பேசுவாங்க. எந்த ரேட்டில் இருக்க எக்கனாமி, தென் விலைவாசி எந்த ரேட்டில் போகுது, எல்லாத்தையுமே அதில் சொல்லி பேசியிருப்பாங்க. எப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, அவங்க நிறைய டூல்ஸ் வச்சுருக்காங்க. முதல்ல வந்து மானிட்டரி பாலிசி இது வந்து ஆர்பிஐயில் வந்த வெப்சைட்டில் வந்த நியூஸ் மக்களே. இது வந்து நம்ம டீம் ரெடி பண்ண ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மானிட்டரி பாலிசி எதுக்குங்க, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அஸ் வெல் அஸ் க்ரோத் 2த்தையும் பார்க்குறது. ஓகேங்களா? இந்த மானிட்டரி பாலிசிக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6 பேர் இருக்காங்க. 3 பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வருவாங்க. 3 பேர் வந்து ஆர்பிஐ சைட்லேருந்து இருப்பாங்க. யாருன்னு இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது பாருங்கள். இந்த 3 பேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டாக்டர் நாகேஷ்குமார் அவர், ஸ்ரீ சகுத்த பட்டாச்சாரியா செகண்டு, ராம் சிங் தேர்டு, ராஜீவ் ரஞ்சன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ அவர், தென் ராஜேஷ் அவர் டெப்டி கவர்னர் 4 பேர் இருக்காங்கல்ல. மைக்கேல் தீபேந்திர பத்ரா இல்லை, ராஜேஸ்வர் ராவ் ஒருத்தர், டி ரவிசங்கர், பூனம் குப்தா, சுவாமிநாதன் ஜானகிராமன். இவங்க 4 பேர் டெப்டி கவர்னர், கரண்ட் டெப்டி கவர்னர். இது அப்பப்போ சேஞ்ச் ஆகும். நீங்கள் அது ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு அதுக்கு அப்டேட்டடாக இருக்கும். இப்போது டி ரவிசங்கரை 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டி ரவிசங்கரா ஒரு டெப்டி கவர்னரை 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக சஞ்சய் மல்ஹோத்ரா தான் இப்போ 26 கவர்னர், ஆர்பிஐ கவர்னர். ஓகேங்களா? இந்த 6 மெம்பர் தான் இப்போ கரண்ட்டாக இருக்கவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு இப்போ நான் கண்ட்ரியில் பணப்புழக்கம் எப்படி இருக்குது, அது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அதை எப்படி ஸ்டேபிள் பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பண்ணுறாங்க. இப்போ பணப்புழக்கம் அதிகமாகுதுன்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு டீ வச்சு சொல்லலாம். ஒரு டீ நீங்கள் வந்து ஒரு 1 year முன்னாடி ஒரு டீ ரேட் வந்து 1 year வேணால் ஒரு 5 years முன்னாடி போங்க. 5 years போகும்போது ஒரு டீ வாங்குறீங்கன்னா பேசிக்காக ஒரு 5 below 10 இருந்திருக்கும். 5 rupees 10 rupeesல கூட இருந்திருக்கும். 5 rupees இல்லை 10 rupeesல இருந்திருக்கும். இப்போ 10 rupeesல நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. மோஸ்ட்லி மெட்ரோ சைடு சிட்டி சைடெலாம் பார்த்தீங்கன்னா 15-20 அந்த ரேஞ்சில் போயிடுச்சுல. இது ஏன் நடந்திருக்குன்னா, அந்த கமாடிட்டி யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அதோட ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். லைக் இந்த மாதிரி 2 டிமாண்ட் இருக்கிறதால ஒருத்தரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் வந்து டைம் போக போக ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன், அதுக்கு டிமாண்டுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் இல்லைனா அதுக்கான ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ வந்து ஒரு பொருளை வந்து ஒரு கமாடிட்டி ஒருத்தர் வாங்க வராங்க, 10 ஐட்டம் தான் இருக்குது, ஆனால் 15 பேருக்கு வராங்க. அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கடையோட ஓனர் என்ன பண்ணணும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா 15 பேரில் 10 பேருக்கு தான் கொடுக்க முடியுன்றப்போ அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் சொல்கிற ப்ரைஸை யார் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும் பை பண்ண முடியும், மற்றவங்க பை பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ப்ரைஸ் ரைஸ் அங்கே ஆகுது. டிமாண்டுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் இல்லைன்றப்போ ப்ரைஸ் ரைஸ் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இவங்க ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஓகேங்களா? இதில் என்னென்ன டூல்ஸ் வச்சு பண்ணுறாங்கன்னா, குவான்டிடேட்டிவ் டூல்ஸ், குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். குவான்டிடேட்டிவ் டூல்ஸ்னால் ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, பேங்க் ரேட்டு, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓஎம்ஓனா ஒன்றும் இல்லை. மற்றதை பற்றி அப்கமிங்கில் சொல்கிறேன். ஓஎம்ஓ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் ஒன்றும் இல்லை மக்களே. ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்குமா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அவங்க தான் ரிலீஸும் பண்ணுவாங்க. சில செக்யூரிட்டிஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த செக்யூரிட்டிஸை வந்து கவர்மெண்ட் மார்க்கெட் ப்ளஸ் வெப்சைட்டில் வந்து அந்த செக்யூரிட்டிஸ் விற்பாங்க.
அப்போ இந்த செக்யூரிட்டிஸோட ப்ரைஸ் இவ்வளோ அப்படின்றப்போ அதை வந்து போயிட்டு ஒரு என்டிடி ஆகட்டும், ஒரு நார்மல் கஸ்டமரே அந்த செக்யூரிட்டிஸை பை பண்ணுவாங்களா? பை பண்ணுறப்போ கேஷ் கொடுத்து தானே பை பண்ணுவாங்க. அந்த கேஷ் அப்போ ஆப்வியஸில் ஆர்பிஐக்கு போயிடும். அந்த செக்யூரிட்டிஸை அந்த கவர்மெண்ட் வாங்கிடுவாங்க. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? கேஷை வந்து ஆர்பிஐ வந்து புல் பண்ணி எடுத்துக்கிறாங்க. புரியுதா? அப்போது எக்ஸஸாக இருக்கிற கேஷ் நம்ம என்விரான்மெண்ட் நம்மளோட இதுவில் நம்மளோட எக்கனாமியில் எக்ஸஸாக இருக்கிற மணியை இவங்க புல் பண்ணி ஆர்பிஐ எடுத்துருக்காங்க. இதுதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் நடக்கும். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனாக ஒன்றுமே இல்லை. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை சேல் பண்ணி நம்மளோட எக்ஸஸாக இருக்கிற மணியை வந்து புல் பண்ணுறதோ புஷ் பண்ணுறதோ. சப்போஸ் மணியே இல்லைன்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ வந்து அவங்க செக்யூரிட்டிஸை வாங்குவாங்க. கவர்மெண்ட் என்டிகிட்டேருந்து செக்யூரிட்டிஸ் கொடுங்கன்னு வாங்கி இவங்க கேஷ் கொடுப்பாங்க. அப்போ கேஷ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எக்கனாமிக்கு வருமா? ஸோ இப்போது மணி சர்க்குலேஷன் அதிகமாகுமா? இதுதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் நடக்கும். ஓகேங்களா? இது வந்து குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி நிறைய வேணாம், மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, இன்டர்வியூவில் தான் கேட்பாங்க. நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் டூல்ஸில் என்னென்னாங்க ரெப்போ ரேட் 1 by 1 சொல்கிற மக்களே. ஃபஸ்ட்டு ரெப்போ ரேட்னா ஒன்றும் இல்லை, குறுகிய கால கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது கமர்ஷியல் பேங்க். இப்போ நான் சொல்கிற எல்லா எக்ஸாம்பிளையுமே நீங்கள் தான் ஆர்பிஐ மக்களே, நான் தான் கமர்ஷியல் பேங்க். ஓகேங்களா? உங்கள் கிட்டேருந்து நான் லோன் வாங்குறேன். நான் எதுக்கு லோன் வாங்கினா உங்கள் கிட்டேருந்து லோன் வாங்கி என் பேங்க்கில் இருக்க கஸ்டமர்ஸ்க்கு நான் லோன் கொடுப்பேன். இதான நடக்கும். பேங்க்கு லோன் வாங்கி கஸ்டமர்ஸ்க்கு லோன் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் வழியாக சம்பாதிப்பாங்க. கமர்ஷியல் பேங்க் இப்படி தான் ரன் ஆகுது. ரெப்போ ரேட்டுன்றது என்னென்னா, நான் உங்கள் கிட்டேருந்து லோன் வாங்குறேன்ல, நீங்கள் வந்து ஆர்பிஐ, இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் நீங்கள் தான் ஆர்பிஐ. உங்கள் கிட்டேருந்து நான் லோன் வாங்குறேன்ல, ஸோ நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வழியாக இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் உங்கள் கிட்டேருந்து நீங்கள் தான் வந்து காசு கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் ரெப்போ ரேட் வந்து 6% இருக்குது. இப்போ அந்த 6% இருக்கா? 6% இப்போ எனக்கு ஒரு 50,000 crore வேணும்ன்ட்டு நான் வாங்குறேன். இப்போ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 6% 7% மாற்றுறீங்க. அப்போ நான் நினைப்பேன், ஒரு ரேட் மாறிடுச்சு, நான் கம்மியாக வாங்குவோம். ஏன்னா நிறைய நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னா 90 daysக்குள்ளே ரீபே பண்ணணும். அதான் ரெப்போட டெனியர் வந்து 90 days. ஓகேங்களா? ஸோ குறுகிய கால கடன் தானே சொன்னேன். ஸோ அப்போது நான் கம்மியாக வாங்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் பண்ணால் நான் கம்மியாக வாங்கினேன். அவங்ககிட்டருந்து நான் கஸ்டமர் கொடுக்குற லோனுமே கம்மியாகும். அப்போ எக்கனாமியில் மணி சர்க்குலேஷன் கம்மியாகுமா? புரியுதா? நான் உங்ககிட்டருந்து கம்மியாக மணி வாங்குறப்போ எக்கனாமியில் போகிறப்போ கம்மியாக போகும். சப்போஸ் அந்த 6% ரெப்போ ரேட்டை நீங்கள் வந்து 5 குறைக்கிறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிருக்குன்னா நான் நிறைய வாங்குவேன். ஸோ அப்போ நான் நிறைய லோன்ஸ் கொடுப்பேன். அப்போ எக்கனாமியில் மணி சர்க்குலேஷன் அதிகமாகும். புரியுதுங்களா? அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரைஸ் பண்ணுறதால எக்கனாமியில் மணி சர்க்குலேஷன் குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லோ பண்ணுறதால எக்கனாமியில் மணி சர்க்குலேஷன் அதிகமாகும். ரிவர்ஸ் ப்ராசஸ். இதுதான் ரெப்போ ரேட். இது வழியாக நம்மளோட அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. புரியுதா? இதுதான் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்டுக்கு என்ன ப்ராசஸ்னால், நீங்கள் ஆர்பிஐ உங்ககிட்டருந்து நான் லோன் வாங்குறேன், நான் ஒரு கொலேட்ரல் சப்மிட் பண்ணுவேன். என்ன கொலேட்ரல்னால் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். பேங்க் கிட்ட நிறைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் உங்ககிட்ட கொடுத்து நான் ரெப்போ வருவேன். 90 daysக்குள்ளே ரீபே பண்ணிடுவேன். இதுதான் ரெப்போ ரேட். ஓகேங்களா? இதை நீங்கள் படிச்சிங்கன்னா அது எக்ஸ்ப்ளனேஷனாக கிடச்சிடும். நான் அப்படியே நான் சிம்பிளாக மீனிங் மட்டும் சொல்லிட்டேன். அடுத்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா ஒன்றும் இல்லை மக்களே. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா நீங்கள் ஆர்பிஐ என்கிட்டேருந்து லோன் வாங்குற மாதிரி மீனிங் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் லோன் நான் வாங்கலை, என்கிட்ட இருக்கிற எக்ஸஸ் லிக்யூடிட்டியை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க. அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ. இப்போது எக்கனாமியில் நிறைய வந்து மணி சர்க்குலேட் ஆகிருக்குன்னா பேங்க் என்ன பண்ணணும்? அந்த எப்படின்னா அப்சர்வ் பண்ணணும். ஆர்பிஐ அப்சர்வ் பண்ணணும். நிறைய சர்க்குலேட் ஆகிறப்போ அது இன்ஃப்ளேஷன் தானே லீட் பண்ணணும். விலைவாசி ஏற தானே செய்யும். எல்லாருக்கிட்டையும் காசு நிறைய இருக்கப்போ நிறைய போய் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது டிமாண்டுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் இல்லைன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ ஆர்பிஐ அந்த டைமில் என்ன பண்ணுவான்? அந்த எக்ஸஸாக இருக்கிற மணியை அவன் வாங்கணும்னு நினைப்பான். அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ வழியாக வாங்குவான். உங்கள்கிட்ட இருக்கிற காசை என்கிட்ட கொடு, அதுக்கு வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவன் உங்ககிட்ட அவன் தான் கமர்ஷியல், நீங்கள் தான் வந்து ஹெட்டு. புரியுங்களா? நீங்கள் தான் வந்து சென்ட்ரல் பேங்க். நீங்கள் லோனாக வாங்குறப்ப கம்மியாக தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க, லைக் அந்த மாதிரி. ஸோ அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ. ரிவர்ஸ் ரெப்போன்றது நம்ம லிக்விடிட்டியை அப்சர்வ் பண்ணுறது டெக்னிக். ஆர்பிஐ வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு கொலேட்ரல் சப்மிட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் சப்மிட் பண்ணுவாங்க. ஆர்பிஐமே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வச்சுருப்பாங்க. அந்த செக்யூரிட்டிஸை என்கிட்ட சப்மிட் பண்ணி பேங்க் கிட்ட சப்மிட் பண்ணி வாங்கிப்பாங்க. இதான் ரிவர்ஸ் ரெப்போ. புரியுதுங்களா? இது வழியாக வந்து மணி சர்க்குலேஷன் குறையுதா? ஏன்னா எக்ஸஸ் லிக்விடிட்டி நீங்கள் வாங்கிக்கிறீங்கல்ல, அப்போது ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமியில் மணி சர்க்குலேஷன் கம்மியாகுதில்ல, நம்ம இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுதில்ல. இதான் ரிவர்ஸ் ரெப்போ. லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டினா இப்போ நான் சொன்ன மாதிரி ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ யூஸ் பண்ணி லிக்விடிட்டினா ஈஸியாக ஒரு பொருளை ஹாட் கேஷாக மாற்ற முடியும்னா அது லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டினா மணி தான் மக்களே, நம்மளோட ஹாட் கேஷ் தான் லிக்விடிட்டி. இப்போது ரெப்போவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றுனா மணி சர்க்குலேஷன் குறையும், ரெப்போவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சா மணி சர்க்குலேஷன் அதிகமாகும்.
புரியுதா? ரிவர்ஸ் ரெப்போவில் அதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் ரெப்போவில் கேஷ் நிறைய வாங்கினீங்கன்னா மணி சர்க்குலேஷன் குறையும். ரிவர்ஸ் ரெப்போவில் நீங்கள் கம்மியாக கேஷ் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்கன்னா மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது வழியாக வந்து நம்ம லிக்விடிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கல்ல, நம்மளோட மணி சர்க்குலேஷன் அட்ஜஸ்ட், அதுதான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறாங்க. NDT எல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே, நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லையபிலிட்டிஸ். லையபிலிட்டினா முதல்ல என்னென்னு சொல்லுவோம். லையபிலிட்டின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அசட்னா என்னென்னு பார்க்கணும். ஒரு பேங்க்குக்கு அசட்டு அப்படின்னா அந்த பர்டிகுலர் திங் மேலே பேங்க்குக்கு உரிமை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கோட பில்டிங்ஸ், பேங்க்கு கஸ்டமர் கொடுக்குற லோன்லாம் அவங்களோட காசு தானே, அவங்களோட கேஷ் தான் எடுத்து லோனாக கொடுக்குறாங்க. ஒன்ஸ் அவங்க அந்த லோன் வழியாக அவங்க சம்பாதிக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட அசட். லையபிலிட்டினா நீங்கள் பேங்க்கு தானே, நான் உங்ககிட்ட வந்து டெபாசிட் பண்ணுறப்போ கரண்ட் அக்கௌண்ட்லேயே சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே ஏதோ ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் போடுறேன். நான் ஒரு பாயிண்டில் வந்து அந்த கேஷை கேட்குறேன்னு வச்சு உங்ககிட்ட நீங்கள் கொடுத்தாகணும். யூ ஆர் லையபிள் டு பே, எனக்கு பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் லையபிலிட்டி. அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லையபிலிட்டிஸ். டிமாண்ட் டெபாசிட்ஸ் சொல்லுவாங்கள்ல, கரண்ட் அக்கௌண்ட்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ். கஸ்டமர் டிமாண்ட் இருக்கும்போது கேட்பான். நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் திடீர்னு வந்து இப்போ ஒரு 100 ரூபாய் எடுக்கணும்னா நீங்கள் அந்த டைமில் கொடுத்தாகணும். கரண்ட் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி தான். டைம் லையபிலிட்டிஸ்ன்றது ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட். இது வந்து டைம் பீரியடை பொறுத்து போடுவாங்களா. ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் பீரியட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கேஷ் எடுத்துக்கலாம். ரெக்கரிங் டெபாசிட் தான். அந்த ரெக்கரிங் டெபாசிட்னா மந்த்லி டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அது எடுப்பாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்னா ஒன் டைம் டெபாசிட், அதுக்கப்புறம் அது வித்ட்ரா பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ அது டைம் பீரியடை பொறுத்து. அந்த மாதிரி டைம் பீரியடை பொறுத்து இருக்கிற டெபாசிட்ஸ்லாம் டைம் லையபிலிட்டிஸ். லையபிலிட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, பேங்க் யூ நீட் டு ரீபே, அந்த கேஷ் வந்து நீங்கள் ரீபே பண்ணணும். அதுதான் லையபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பொறுப்புணர்வு அப்படின்னு. நீங்கள் அந்த பேங்க் ஆர் லையபிள் டு பே தட் அமௌண்ட், அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த மாதிரி டிமாண்ட் டெபாசிட்ஸில் இருக்கிற மொத்த அமௌண்ட்டு, டைம் டெபாசிட்ஸில் இருக்கிற மொத்த அமௌண்ட்டு ஆட் பண்ணால் ஒரு அமௌண்ட் வரும்ல, அதிலிருந்து தான் இந்த பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பேங்க் ரேட். இப்போ ரெப்போ ரேட் சொன்னேன், குறுகிய காலக்கடை 90 டேஸ். பேங்க் ரேட்டுன்றது 1 இயர் கிடையாது, 1 இயர் கம்மியாக. 1 இயருக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அது வந்து கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்னு இருக்குது மக்களே. மணி மார்க்கெட்னா 1 இயருக்கு பண தேவை இருக்கிறது. கேபிட்டல் மார்க்கெட்னா பியாண்ட் 1 இயர். அப்போது இந்த பேங்க் ரேட்டுன்றது மணி மார்க்கெட்டில் தான் வரும். நீங்கள் 1 இயருக்கு தேவையான மணியை 1 இயர்க்குள்ளே 364 டேஸ், அது வரைக்கும் நீங்கள் 90 டேஸ்க்கு மேலே 364 டேஸ் வரைக்கும் ஒரு லோன் வாங்குறீங்க ஆர்பிஐ கிட்ட அப்படின்னா அதுதான் பேங்க் ரேட். சேம் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆர்பிஐ, நான் வந்து கமர்ஷியல் பேங்க், உங்கள் கிட்ட வந்து ஒரு 300 டேஸ்க்கு ஒரு லோன் வாங்குறேன் அப்படின்னா பேங்க் ரேட். இது யூஸ்வலாக அதிகமாக இருக்கும் பேங்க் ரேட். ஓகேங்களா? ரெப்போ ரேட்டை விட அதிகமாக இருக்கும். பாலிசி ரேட்ஸ் கரெக்டாக என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். பாலிசி ரேட்ஸ் ஒன்றும் இல்லை மக்களே, ஆர்பிஐ வெப்சைட் போனீங்கன்னாவே இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் பாலிசி ரேட்ஸ். ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 6%. ஸ்டாண்டிங் டெபாசிட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி 6.25%, பேங்க் ரேட் 6.25%, ரிவர்ஸ் ரெப்போ 3.3%, ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் 4%, எஸ்எல்ஆர் 18%, எக்ஸ்சேஞ்ச் ரேட் இது வேணால் நம்மளுக்கு அவ்வளோ அளவுக்கு நம்ம கேட்க மாட்டாங்க. லெண்டிங் ரேட் இது வந்து பேங்க்கை இப்போது பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, பேஸ் ரேட், எம்சிஎல்ஆர் ரேட், அதை நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் படிக்கிறப்போ பார்ப்போம். நீங்கள் இந்த பாலிசி ரேட், ரெப்போ ரேட் எப்போவுமே இங்கே வந்து பாருங்கள், டவுட்னா அதுதான் வந்து அப்டேட்டட் வேல்யூ. புரியுதுங்களா? ஆர்பிஐ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இங்கே இது வந்து பேங்க் ரேட்டுன்றது அந்த 1 இயர் டேர்முக்குள்ளே வாங்குறது. இந்த பேங்க் ரேட்டை எந்த ஆர்டிக்கல், ஆர்பிஐ ஆக்ட் செக்ஷன் 49 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பேங்க் ரேட். பேங்க் ரேட் பார்த்துருமா, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்கா இதில் கீழே? ரிசர்வ் ரேஷியோ இது. ஓகே, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி மிஸ் ஆகிருக்கு, நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ ரிவர்ஸ் ரெப்போ சொன்னேன்ல, நீங்கள் வந்து எங்கிட்ட இருக்கிற எக்ஸஸ் லிக்விடிட்டி அப்சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அதுக்கு கொலேட்ரல் சப்மிட் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அதே மாதிரி தான். நீங்கள் எங்கிட்ட இருக்கிற எக்ஸஸ் லிக்விடிட்டி அப்சர்வ் பண்ணுவீங்க, ஆனால் கொலேட்ரல் சப்மிட் பண்ண மாட்டீங்க. எக்ஸஸான அமௌண்ட்டை கூட நீங்கள் வாங்கலாம். இப்போது ரிவர்ஸ் ரெப்போ விட அதிகமான அமௌண்ட்டை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். அதுதான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஓகேவா? நான் அதை பற்றி கண்டென்ட் இது இல்லை, அப்படியே சொல்லிட்டேன். அடுத்து புரிஞ்சுதில்ல மக்களே, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அது வழியாகவும் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா எக்ஸஸ் லிக்விடிட்டி அப்சர்வ் பண்ணுறப்போ கண்டிப்பாக எக்கனாமியில் மணி சர்க்குலேஷன் கம்மியாகிடுமா, ஸோ இன்ஃப்ளேஷன் குறையுமா, அதுதான். ரிவர்ஸ் ரேஷியோன்றது என்னென்னா, நம்ம வந்து ரிசர்வ் ரேஷியோ.
ரிசர்வ் ரேஷியோ 2 இருக்குது, சிஆர்ஆர் எஸ்எல்ஆர். சிஆர்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர்னா ஸ்டச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. முதல்ல சிஆர்ஆர்னா என்ன பார்ப்போம். சிஆர்ஆர் ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்கில் வந்து இப்போ ஒரு 100 crore வருது அப்படின்னா, சரி 1000 crore 2000 crore சே ஃபார் எக்ஸாம்பிள் வருது அப்படின்னா 1000 crore வச்சுங்க. அந்த 1000 crore சம் பர்சன்டேஜ் எடுத்து கேஷாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைக்கணும். அதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஏதாச்சும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் பேங்க்கில் நடக்குது, ஒரு பேங்க் வந்து ரன் பண்ண முடியாத நிலைமைக்கு போகுது அப்படின்னா அந்த டைமில் இந்த ரிசர்வ் ரேஷியோ வந்து கை கொடுக்கும். புரியுதுங்களா? அதுதான் சிஆர்ஆர் கரண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னா 4% இருக்குது. நான் லாஸ்ட்டாக பாலிசி ரேட் காட்டுறேன் வெப்சைட்டில். சிஆர்ஆர் வந்து சிஆர்ஆர் ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆகாமல் பேங்க்கோட கேபிட்டல், பேங்க்கோட அசட்டில் இருந்து ஆர்பிஐ கிட்ட ரிசர்வ் பண்ணி வைக்கணும். டேரெக்டாக ஆர்பிஐ கிட்ட கொடுப்பாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது எப்படி நடக்கும்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டோ டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கரன்சி செஸ்ட் பிரான்ச்னு ஒன்று இருக்கும். அவங்க இந்த மாதிரி சிஆர்ஆர் கலெக்ட் பண்ணுறதுக்காகவே அவங்க பர்டிகுலராக ஒரு அதில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கொடுத்துடணும். அதை வந்து ஆர்பிஐக்கு போய்டும். ஆக்சுவலாக ஆர்பிஐக்கு தான் போகும். டேரெக்டாக நீங்கள் கொடுக்காம கரன்சி செஸ்ட் பேங்க்ஸ் கொடுப்பீங்க, அங்கேருந்து ஆர்பிஐக்கு போகும். புரியுதுங்களா? சிஆர்ஆர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் பேங்க்கோட அந்த கேபிட்டலை வந்து ஆர்பிஐ கிட்ட ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் நடக்கிறப்போ அதை வச்சு நம்ம ரன் பண்ணணும்ல, அதுக்காக கரண்ட்டாக 4% இருக்குது. இது வழியாகவும் நம்மளோட இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ சிஆர்ஆர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 100 crore 4 crore தான் இப்போதைக்கு 1000 crore வச்சுங்க. 1000 crore 4%னா ஒரு வேல்யூ வருமா, அதை தான் இப்போ ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. இன்கேஸ் அதை 5% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ரிசர்வ் பண்ணி வைக்கணும் ஆர்பிஐ கிட்ட. அப்போ உங்ககிட்ட எக்ஸஸ் லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாகுதா, நீங்கள் லிக்விடிட்டி நிறைய, உங்ககிட்ட இருக்கிற மணி குறையுதா, மணி உங்ககிட்ட நிறைய இருக்குன்னா நிறைய லோன் கொடுப்பீங்க. குறையிறப்போ எவ்வளோ இருக்குது அதான் லோன் கொடுப்பீங்க. அப்போ எக்கனாமியில் மணி சர்க்குலேஷன் கண்ட்ரோல் ஆகுதா, அதான் இது சிஆர்ஆர். அந்த பர்சன்டேஜ் சொன்னல, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்னு இப்போ தான் நான் மேலே சொன்னேன், அதில் 4% தான் எடுத்து வைப்பாங்க. நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா? அடுத்து எஸ்எல்ஆர் ஒன்று, இதுவும் ஒரு ரிசர்வ் ரேஷியோ. இது எப்படின்னா, மேலே சொன்ன சிஆர்ஆர் வந்து ஃபுல்லாக கேஷு, எஸ்எல்ஆர் அப்படி இல்லை. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு, பாண்ட்ஸு, கோல்டு, கேஷு எல்லாத்தையுமே கலந்து ஒரு 18%, கரண்ட்டாக 18% இருக்குது. அதுவும் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் சொன்னேன்ல, அதில் ஒரு அமௌண்ட் வருமா. நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் ஒவ்வொரு பேங்க்குக்கு வேரி ஆகும். ஏன்னா எல்லா பேங்க்லேயும் சேம் கைண்ட் ஆஃப் அமௌண்ட் இருக்க போகிறதில்ல, வேரி ஆகுமா. அவங்களோட பேங்க்கில் நெட் டிமாண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ, டைம் லைபிலிட்டிஸ் எவ்வளோ, மொத்தத்தையும் ஆட் பண்ணால் ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டில் 18% எடுத்து பேங்க்குள்ளே அவங்களோட லாக்கருக்குள்ளே எடுத்து வைப்பாங்க. அதுதான் எஸ்எல்ஆர். சிஆர்ஆர் வந்து ஆர்பிஐ கிட்ட, எஸ்எல்ஆர் அந்த பேங்க்கோட ப்ரெமிசஸ்லேயே அவங்களோட லாக்கர்லேயே மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படின்னா கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், தென் கேஷு, இந்த மாதிரி எல்லாமே. புரியுதா? சாவரின் கோல்டு பாண்ட்லாம் கூட பண்ணலாம். ஆனால் இப்போ சாவரின் கோல்டு பாண்ட் இப்போ கவர்மெண்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சில வெப்சைட்டில் சாவரின் கோல்டு பாண்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட், நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? எஸ்எல்ஆர். அடுத்து குவாலிட்டேட்டிவ் நம்ம அப்புறம் ஒரு மக்களை இப்போ டேரெக்டாக இந்த ஆர்பிஐ ரிப்போர்ட்டுக்கு போய்டுவோம். இப்போது இதில் ஆர்பிஐ ரிப்போர்ட்டில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போதைக்கு புரிஞ்சுதா மானிட்டரி பாலிசின்னு? இந்த நடந்த April 9 to 7 மானிட்டரி பாலிசி வந்து 2016 தான் மக்களே ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஆக்ட் வழி தானே பண்ணியிருப்பாங்க. ஆர்பிஐ ஆக்ட் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், 1934. அதில் செக்ஷன் 45 ZL, அதில் தான் மானிட்டரி பாலிசி பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இதில் வந்து 54th மானிட்டரி பாலிசி மக்களே. இது 2016 ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னால, இப்போ நடந்தது 54th. ஓகேங்களா? அடுத்து இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணால், இதை வந்து கீழே கொடுத்துருக்கேன் நான். சஞ்சய் மல்ஹோத்ரா, நம்மளோட ஆர்பிஐ கவர்னர். நாகேஷ் குமார், இவர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைட்லேருந்து வந்தவர். அவரோட டெசிக்னேஷன் சொல்கிறாங்க பாருங்கள், டைரக்டர் ஆஃப் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டடீஸ் இன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், நியூ டெல்லி. அப்புறம் ஸ்ரீ சகுப்த பட்டாச்சாரியா, எக்கனாமிக்ஸ், மும்பை. ப்ரொஃபஸர் ராம் சிங், டைரக்டர், நியூ டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ராஜீவ் ரஞ்சன், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ. ஓகேங்களா? ராஜேஷ் ராவ், டெபுட்டி கவர்னர். ஓகேங்களா? இந்த 6 பேர். அடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மானிட்டரி பாலிசி எந்த ஆக்ட், 1934 ஆக்டில், செக்ஷன் 45 ZL, அதில் தான் சொல்லியிருப்பாங்க. நான் இம்பார்ட்டன்ட் ஹைலைட் பண்ணியிருக்கேன். லைக் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ஆர்பிஐ வெப்சைட்லையுமே இருக்கும், எங்கன்னு காட்டுறேன். ஆர்பிஐ மக்களே, 1 minute மக்களே.
ஆர்பி வந்துருச்சுங்களா? இதில் இங்கே பாருங்கள், வாட்ஸ் நியூன்னு இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் ஆர்பிஐ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண எல்லாமே இருக்கும். இதில் இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஏப்ரல் 18 அது கிடையாது. இதில் இந்த கரண்ட் ரேட்ஸ் இருக்குல்ல, பாலிசி ரேட்ஸ், இந்த பாலிசி ரேட்ஸ் வந்து நீங்கள் அப்பப்போ இது ரெப்போ ரேட் 6, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி 5.75, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வந்து 6.25, பேங்க் ரேட் 6.25, ரிவர்ஸ் ரெப்போ 3.25, ரிசர்வ் ரேஷியோ இருக்குது பாருங்கள், சிஆர்ஆர் 4%, எஸ்எல்ஆர் 18%. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மினிட்ஸ் ஆஃப் இதோ இருக்குது பாருங்கள், இந்த ரிப்போர்ட்டை தான் அங்கே காமிச்சிருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களே படிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே டவுன்லோட் ஆகிடும். புரியுதா? ஆர்பிஐ வெப்சைட்டை இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி படித்தது இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக இதுக்கு மேபி யூஸ் பண்ண நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நம்ம போய்டும் அடுத்து. புரியுதுங்களா மக்களே? இதில் ஓகே, இந்த மினிட் 54th மீட்டிங் நான் சொல்லிட்டேன்னா, இதில் வந்து இவங்க எல்லாருமே ஒரு மனதாக வந்து அந்த 25 பேசிஸ் பாயிண்ட் குறைக்கிறதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி எவ்வளோ, அடுத்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி எவ்வளோ, அது எல்லாமே இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போது இதை முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். ஒரு நம்ம இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து ஆர்பிஐ என்ன வச்சுருக்காங்கன்னா 4 ± 2%. அதாவது 4 + 2னா உங்களுக்கு 6% வரும், 4 - 2னா 2%. இந்த பேண்டுக்குள்ளே இருக்கணும், 2 to 6% இருக்கணும். ஆக்சுவலாக டார்கெட் வந்து 4% தான். 4% தாண்டவே கூடாது, அதுதான் அவங்க டார்கெட். ரொம்பவும் குறையக்கூடாது, ரொம்பவும் அந்த 4லே மெயின்டைன் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது தான் 5, 6லாம் போகும்போது தான் என்ன பண்ணுவாங்க, ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஏன்னா வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருக்குன்றப்போ ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் பேங்க் வாங்குற அமௌண்ட்டு கம்மியாகிடும், ஆர்பிஐ கிட்டேருந்து லோன் வாங்குற அமௌண்ட் கம்மியாகிடும். ஸோ அவங்க லோன் கொடுக்குற அமௌண்ட்டுமே கம்மியாகிடும். ஸோ அதனால் எக்கனாமியில் மணி சர்க்குலேஷன் குறையும். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. புரியுதா? இந்த 4 ± 2 ஆர்பிஐயோட அந்த பேண்ட் அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட ஜிடிபி வந்து ஃபினான்ஷியல் 25 6.5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போன ஃபினான்ஷியல் இயரில் வந்து 9.2%. இது வந்து நாமினல் ஜிடிபி கிடையாது. நாமினல் ஜிடிபினா ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ நம்ம ஜிடிபி வேல்யூன்னு ஒன்று வரும் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்லாம் கழிச்சிங்கன்னு வச்சுக்க, நம்ம வர அமௌண்ட்டை நம்ம வாங்கியிருக்க லோனுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கட்டும்ல, அதெல்லாம் கழிச்சிங்கன்னா தான் ஒரிஜினல் ஜிடிபி. ஒரிஜினல் ஜிடிபி வந்து 8.2%. இது வந்து கிராஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது நம்மளோட சேலரியோட கிராஸ் நெட்டுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி. இது போன வருஷம் 9.2, ஆனால் ஒரிஜினல் ஜிடிபி வந்து 8.2 தான் இருந்திருக்கும். புரியுதா? அதை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மி. ஆனாலுமே ஸ்டில் எமர்ஜிங் எக்கனாமியை நம்ம தான் இருக்கும் அப்படின்னு பேசியிருப்பாங்க. இது நிறைய வந்து இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து Q1 எவ்வளோ இருக்கும். ஒன்றும் இல்லை, நமக்கு ஃபினான்ஷியலில் 4 குவார்ட்டராக பிரிப்பாங்க, 3 months. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு வந்து 6.5%, செகண்ட் குவார்ட்டர் 6.7%. இது வந்து அப்பப்போ மாறும். இப்போ இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது. ஓகேங்களா? இதுனா என்னன்னு தெரியணும்ல. சரி, இப்போ ஜிடிபின்றப்போ பேஸ் இயர் என்னன்னு சொன்னாங்க, ஃபினான்ஷியல் இயர் 12 மக்களே, 2011-12 அப்போ தான் பேஸ் இயர். அதிலிருந்து அப்படியே இப்போ இந்த இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து 6.5% இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அது போன இயருக்கும் இப்போதைக்கும் உள்ள இம்ப்ரூவ்மெண்ட் அவ்வளோதான். அந்த பேசிக்ஸ்லாம் தெரியும்ல, அதனால் அதை பார்த்துங்க. அடுத்து காரிஃப் கிராப்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த இயர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க காரிஃப் கிராப்ஸ்லாம் வந்து நல்லா வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு. காரிஃப் கிராப்ஸ்னால் ஒன்றும் இல்லை மக்களே, காரிஃப் கிராப்ஸ் இருங்க மறந்துடுச்சு. சாரி மக்களே, மறந்துடுச்சு. ஏப்ரல் டு அக்டோபர் மக்கள், அதாவது நம்ம கல்டிவேஷன் பண்ணி எடுக்கிறாங்கல்ல, அக்டோபரில் கல்டிவேஷனே எடுத்துருவாங்க, அந்த கிராப்பை எடுத்துருவாங்க. அக்டோபர் மேலே போச்சுன்னா அது ராபி கிராப்ஸ்னு வரும். இப்போ ராபி கிராப்பில் தான் நம்மளோட கோதுமைலாம் இருக்குல்ல, அது ராபி கிராப்பில். காரிஃப் கிராப்பில் வந்து இது வரும், ரைஸ் அதெல்லாம் வரும். அந்த ரெயின்ஃபாலை பொறுத்த சொல்லுவாங்க மக்களே. புரியுதா? அந்த காரிஃப் கிராப்ஸ்லாம் இப்போ பெட்டராக இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணான்னு பேசியிருப்பாங்க. முக்கியமானதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரீட் பண்ணனா ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இப்போது ரெப்போ ரேட் குறைச்சதால் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக அதை சொல்லிடுவோம். இப்போ ரெப்போ ரேட் குறைச்சலாம் இப்போ என்ன பண்ணுவாங்க, பேங்க் போயிட்டு ஆர்பிஐ கிட்ட லெண்டிங் வாங்குறாங்கல்ல, அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா குறைச்சிருக்காங்களா, அப்போ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து கரண்ட்டாக நம்ம எக்கனாமி என்ன நடந்துட்டுருக்குன்னா, லிக்விடிட்டியே இல்லை மக்களே, லிக்விடிட்டியே கம்மியாக இருக்குன்ற சினாரியோ போயிட்டுருக்கு. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 1.5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் குறைக்கவே இல்லை, ஏற்றிட்டே இருக்காங்களா. அப்போ பேங்க் லெண்டிங் வாங்குறதே கம்மியாக இருந்தது. ஸோ எக்கனாமியில் மணி சர்க்குலேஷனே இல்லை.
டெவலப்மெண்ட்டும் இல்லை, புது மேனுஃபேக்சரிங் அந்த அளவுக்கு இன்னும் மேனுஃபேக்சரிங் க்ரோ ஆகிருக்கு. ஆனால் ஸ்டில் நம்மளோட எக்கனாமியில் மணி சர்க்குலேஷன் கம்மியாக தான் இருக்குது, லிக்விடிட்டியே கம்மியாக இருக்குது. ரீசெண்டாக வந்து February Marchலாம் பார்த்துருப்பீங்க, ஆர்பிஐ வந்து லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்ட்டு சில இனிஷியேட்டிவ்லாம் பண்ணுங்க. ஓஎம்ஓலாம் பண்ணாங்க, ஃபாரெக்ஸ்லாம் சேல் பண்ணாங்க. இது வழியாக ஓஎம்ஓ நான் சொன்னல ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், அதில் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை அவங்க சேல் பண்ணுவாங்க. அந்த செக்யூரிட்டிஸை வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி இந்த மாதிரி வந்து எக்கனாமியில் மணி சர்க்குலேஷனை உள்ளே கொண்டு வரதுக்காக, மணியை உள்ளே இப்போ எக்கனாமியில் மணி கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் மக்களே? இப்போது கவர்மெண்ட் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. அப்படின்னு வாங்குறப்ப என்ன நடக்கும்? ஆர்பிஐ கேஷை கொடுப்பாங்களா? அது வந்து யாருக்கு செக்யூரிட்டி, இப்போ ஒரு பேங்க்கு அந்த செக்யூரிட்டி வச்சுருக்கான்னு வச்சுக்கலாம், அந்த பேங்க்குக்கு அந்த காசு வரும். செக்யூரிட்டிஸ் ஆர்பிஐ கிட்ட போகும், பேங்க் கிட்ட காசு வரும், அந்த பேங்க் அந்த காசை லோனாக கொடுப்பாங்க. அப்போ எக்கனாமியில் மணி சர்க்குலேட் ஆகும். புரியுதுங்களா? லைக் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் லாஸ்ட் ஒரு 2 months பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம எக்கனாமியில் லிக்விடிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இப்போது இந்த ரெப்போ ரேட்டை குறைச்சதால பேங்க் நிறைய லோன் வாங்க, எக்ஸஸாக லோன் வாங்குவாங்க ஆர்பிஐ கிட்டேருந்து. அப்போ எக்கனாமியில் மணி சர்க்குலேஷன் அதிகமாகும். டொமஸ்டிக்காக ப்ரொடக்ஷன் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகும், கன்சப்ஷன் அதிகமாகும், மக்கள் நிறைய வாங்க வைப்பாங்க. மக்கள்கிட்ட காசு இருக்கும்போது தானே ஸ்பெண்டிங்கே பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட சுத்தமாக காசே இல்லை, நீங்கள் போய்ட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? என்ன மாட்டேங்க. ஒரு 400 இருக்குன்னா 400 500 இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்ணுன்னு யோசிப்பீங்களா? லைக் அதே தான். புரியுதா? இந்த மாதிரி ஸ்பெண்டிங் இப்போ இன்க்ரீஸ் ஆகும், அதனால் எக்கனாமி கொஞ்சம் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அது எவ்வளோ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரியும். கீழே எந்த குவார்ட்டருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அந்தளவுக்கு வேணால் ஜஸ்ட் இது ஒரு டைம் ஃப்ரீயாக இருந்தால் ரீட் பண்ணுங்கள். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பப்போ ரிப்போர்ட்டில் படிச்சிங்கன்னா, நீங்கள் எடிட்டோரியல் படிக்கிறீங்கன்னா யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை மக்களே. ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் நம்ம போய் ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு பென் வாங்குகிறோம், ஒரு பேப்பரை வாங்குறோம், டொமஸ்டிக்காக ஒரு கடையில் போய் வாங்குறீங்களா, அது ரீட்டைல் ஷாப். அந்த இடத்துல இருக்கிற விலைவாசி வந்து ரீட்டைல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். புரியுதா? அந்த இடத்துல விலைவாசி ஏறுதுன்னா அதுதான் ரீட்டைல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனாக ஒன்றும் இல்லை. அந்த ரீட்டைல் கடைக்காரன் போயிட்டு ஒரு ஹோல்சேல் கடையிலேருந்து தானே பொருள் வாங்கிட்டு வருவான். அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் விலைவாசி ஏறுமா? ஏன்னா இப்போது டொமஸ்டிக்காக ப்ரொடக்ஷன் கம்மியாகுதுன்றப்போ அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிமாண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குன்றப்போ விலைவாசி ஏற தானே செய்யும். ஸோ அந்த டைமில் அந்த ஹோல்சேல் மார்க்கெட்லேயும் விலைவாசி ஏறும் இல்லை. புரியுதுங்களா? இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா? ஓகே, அந்த மாதிரி நடக்கிறதா கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? அது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி எவ்வளோ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஃபினான்ஷியல் 26 இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இதுதான் கரண்ட்டாக இப்போ இந்த மாதிரி போட்டிருக்குது எல்லாமே இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். இது புரியலன்னு சொல்ல போகிறீங்க. இது நீங்கள் அவ்வளோ இது பண்ணி பார்க்காதீங்க. இது மட்டும் எவ்வளோ சர்க்குலேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 basis point குறைச்சிருக்காங்க. ஸ்டாண்ட்ஸ் வந்து அக்காமடேட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை மக்களே. நியூட்ரல் அக்காமடேட்டிவ் இன்னொரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ அக்காமடேட்டிவ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதை வந்து இணக்கமாக போகிறதுன்னு சொல்லுது. அதாவது இப்போ ஆர்பிஐயோட டார்கெட்னா நம்ம எக்கனாமியில் மணி சர்க்குலேஷன் வரணும், அதே டைம் இன்ஃப்ளேஷனையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதுதான் அக்காமடேட்டிவ். நியூட்ரல்ன்றதுனா இவங்க வந்து எக்கனாமியை வந்து பூம் பண்ணுறதை தவிர்த்துட்டு இன்ஃப்ளேஷனை மட்டுமே டார்கெட்டாக வச்சுட்டாங்க, அது நியூட்ரலில் வரும். புரியுங்க? அக்காமடேட்டிவ்ன்றது லைக் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. புரியுதா? அந்த ஸ்டாண்ட்ஸ் இப்போ சொல்லியிருக்காங்க இந்த மானிட்டரி பாலிசியில். ஓகேங்களா? மெம்பர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரி மக்களே. அடுத்து யார் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை மக்களே, நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, யூஎஸ் பிரசிடென்ட். அவர் வந்து டேரிஃப்லாம் போடுறார் நிறைய கண்ட்ரி மேலே. இதனால் நிறைய கண்ட்ரி வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாம் பயத்தில் இருக்காங்க. அதனால் அதுவுமே நம்ம இந்த மானிட்டரி பாலிசியில் பற்றி எல்லா அந்த 6 பேருமே பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் எவ்வளோ டார்கெட் டைம் இந்த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், இப்போ கமிங் ஃபினான்ஷியல் இயர் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 4.4% இருக்கும் ஆவரேஜாக சொல்கிறாங்க, 4 குவார்ட்டரையும் சேர்த்து. கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து பிப்ரவரியில் 3.6 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப கம்மி அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? இன்ஃப்ளேஷன் ரொம்ப முக்கியமானதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் சொல்கிறேன். மற்றதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பேசியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ரேட் கட் பண்ணுறதை வரவேற்கிறேன், எக்கனாமி பூம் ஆக போகுது, தென் வந்து ட்ரேட் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அப்கமிங்கில் நம்மளோட அக்ரிகல்ச்சரும் சரி மேனுஃபேக்சரும் சரி கொஞ்சம் பெட்டராக தான் பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ கம்மியாக நம்ம 6.5% க்ரோத் இருந்தாலுமே ஸ்டில் நம்ம தான் வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக இருக்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அப்படின்னு பேசியிருப்பாங்க எல்லாருமே. மோஸ்ட்லி அதான் இருக்கும். மான்சூன் சீசனை பற்றி பேசியிருப்பாங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அவங்களோட இண்டெக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான்.
புரியுதா? இதில் ஜஸ்ட் ரீட் பண்ணிங்கன்னா புரிய மக்களே. ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் ரீட் பண்ண வேணாம். லைக் அந்த மெம்பர்ஸ் யார், என்ன எவ்வளோ குறைச்சிருக்காங்க, ஸ்டாண்ட்ஸ் என்ன, லைக் அந்த மாதிரி பண்ணால் போதும். அடுத்து ஜிடிபி growth ஃபினான்ஷியல் 27க்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு 6.7% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இது வந்து ப்ரிடிக்ஷன் தான். மேபி நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசியில் சேஞ்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ராஜேஸ்வர் அவரோட ஸ்டேட்மெண்ட் இது புரியுதுங்களா? அவர் என்ன சொன்னார், லைக் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா ஒன்றும் இல்லை மக்களே, நம்மளோட ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஏற்றுமதி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுறோம், இறக்குமதி வந்து 120 ரூபா பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த 20 ரூபா இருக்குல்ல, அதுதான் அது வந்து ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிடிபி வந்து இப்போ ஒரு 200 ருபீஸ்னா அதில் அந்த 20 ரூபா எவ்வளோ பர்சன்டேஜ், அதுதான் அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். புரியுதுங்களா? நம்மளோட ஜிடிபி வந்து 200 ரூபா மக்களே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏற்றுமதி வந்து 100 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம், இறக்குமதி வந்து 120 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். அந்த 20 ரூபா டிஃப்ரென்ஸ் தான் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். அது ஜிடிபியில் அந்த 20 ரூபா, அந்த ஜிடிபி 200 ரூபாயில் எவ்வளோ பர்சன்டேஜ், அதுதான் 1.1% ஆஃப் ஜிடிபி வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போது மார்ச் 28 வரப்போ நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து 665.4 பில்லியன் இருக்குது. அப்பப்போ சேஞ்ச் ஆகும். ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஒன்றும் இல்லை மக்களே, ஃபாரின் கரன்சி நம்ம ரிசர்வ் பண்ணி வைப்போம். எதுக்குன்னா இப்போது பார்த்தீங்க, இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் ஒரு கிரைசிஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது நடக்குன்னா இப்போது நம்மளோட கண்ட்ரியில் என்ன சொல்கிறது, மேனுஃபேக்சரிங் நடக்கலை, லைக் எல்லாமே ஆல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்டில் அந்த டைமுக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கி தானே ஆகணும். ஃபஸ்ட்டு மேஜர் வந்து ஃபியூவல், நம்மளோட பெட்ரோல் டீசல் தான். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு எந்த ஒரு கண்ட்ரியில் எக்கனாமி நடக்கணும்னாவே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கணும். பொருள் போகணும், வரணும், விற்கணும், லைக் அப்போ அது அடி வாங்கக்கூடாதுல்ல, ஃபியூவல் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசர்வ் வேணும் இல்லை. ஏன்னா ஃபியூவல் வந்து நீங்கள் எந்த காசு கொடுத்து வாங்குவீங்க, பேஸ்கெட் ஆஃப் கரன்சி, அந்த உலக வர்த்தகம் நடக்கிற கரன்சியில் தான் வாங்க முடியும். US டாலர்ஸ் நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து 6, இதை வந்து 11 மந்த்துக்கு தேவையான அளவுக்கு ரிசர்வ் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கே கீழே வரும் பாருங்கள், போயிடுச்சா? ஓகே, மேலே சொல்லியிருப்பாங்க 11 மந்த்துக்கு தேவையான ரிசர்வ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு. நம்மளோட RBI கவர்னர் ராபி கிராப்ஸ் பற்றி பேசியிருப்பார், ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் டிஸ்இன்ஃப்ளேஷன் பற்றி, டிஸ்இன்ஃப்ளேஷனாக ஒன்றும் வைக்கல, இன்ஃப்ளேஷன்னா விலைவாசி ஏறிட்டே இருக்குது. டிஸ்இன்ஃப்ளேஷனாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணுற ரெப்போ ரேட்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதே பொறுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விலைவாசி இறங்கும்ல. எந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணி டக்குன்னு கீழே இறங்குதில்ல, அந்த பாயிண்ட்டு அந்த ஃபேஸ் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு கீழே இறங்கும்ல, லைக் அதுதான் வந்து டிஸ்இன்ஃப்ளேஷன். கீழே இறங்குற பாத்து இருக்குல்ல, அதுதான் டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அவ்வளோதான் மக்களே. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். மொரோவர் நிறைய பேசியிருக்கேன், லைக் வந்து சிலது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம பெட்டராக கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நன்றி மக்களே.